சிவமங்கலம். வெட்டவெளி வெட்டி கடுவெளி ஆங்கு கடந்து ஏகவெளி எய்திய ஏகாண்டரும் ஆத்ம ஞான சிவசித்தரே. வெட்டவெளி வெட்டி கடுவெளி ஆங்கு கடந்து ஏகவெளி எய்திய ஏகாந்தரும் ஆத்ம ஞான சிவசித்தரை காணுங்கள். வெட்டவெளி, இந்த ஆகாசத்தை வெட்டவெளி என சொல்கின்றனர். ஆமா, இப்ப இங்க எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது ஒரு வெளி இருக்கு. ஆமா, ஆகாசத்தில் தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், மாற்று இல்லை. அவ்வளவுதான். எங்கும் ஆகாசம்தான், தலைக்கு மேலும் ஆகாசம்தான். இந்த புவி நேர் கீழே போயிட்டீங்கன்னா அங்கிருந்து பாத்தீங்கன்னா அங்கு கீழேயும் ஆகாசம்தான். எங்கும் ஆகாசம்தான். ஆகாசங்கிறது ஒரு நித்திய வஸ்து, ஏக வஸ்து. அப்ப வெட்ட வேண்டிய வெளி, வெளி. ஆமா, அப்ப இந்த மனம், சிந்தைகள், பிற புற விசையாதிகளில் வெளியே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றவரை அவன் இங்கு ஆத்ம பயணத்திற்கு அடிப்படை தகுதியற்றவன் ஆகிறான். பாருங்கள், வெட்ட வெளி, வெளிய வெட்டுன்னு சொல்றான். ஆமா, பிற புற அந்த நோக்கத்திலிருந்து 100% உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் பிற புற அப்படின்ற ஒன்றை துறக்காதவரை நீங்கள் உங்க ஆத்ம பயணத்திற்கு செல்லும் அடிப்படை தகுதி இழந்தவர் ஆகிறீர்கள். இந்த புறம் எந்த விதத்திலும் உன்னை பாதியாது பார்த்து கொள்ள வேண்டும், பாதிக்காது பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த வெளியை வெட்டுன்னு சொல்றான். வெட்ட வெளி வெட்டி கடுவெளி ஆங்கு கடந்து. ஆம் செல்வங்களே, இப்ப இந்த கடுவெளின்னா எதை சொல்றது? இந்த வெளியே இருக்கிறத சொல்றதா? கடுவெளி சென்றிட முடியுமா? அதனால கடுவெளி அப்படின்றது வெட்ட வெளியை வெட்டின பின்பு நீ அங்கு அகத்திற்குள் செல்லும் பயணம். அங்கு ஒரு கடுமையான வெளி இருக்கிறது. அகம்தான் அபாயகரமானது. 64,000 கோடி மதம் பிடித்த யானையினுடைய வலிமையை உடைய ஒரு எல்லை இல்லாத பிரதேசம். இந்த அண்டம் எவ்வளவு விரிந்து நிறைந்து இருக்கிறதோ அதனுடைய கொள்ளளவு உன்னுடைய அகம். மறந்து விடாதீர்கள் மனிதர்களே. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இது வேறு அது வேறு இல்லை. அப்ப இந்த கடுவெளி கடக்கணும். ஆமா, கடுவெளினா நீ உன்னை நோக்கி செல்றது. இங்க வெளி இருக்கு, அடுத்தது ஒரு அகம் இருக்கு. ஆமா, அதுதான் அந்த அகம் கடக்கிறது. அந்த அகத்துக்குள்ள ஆழ செல்றது. அப்படின்னு செல்லும் பொழுது அங்கு இன்னொரு அகம் காண்கிறோம். இப்படி என் உயிர்க்குயிரான பரமசிவமே அப்படிங்கிற மாதிரி அகத்திற்கு ஒரு அகம் இருக்கிறது. அந்த அகத்திற்கு பேர் அகோகம், சிவோகம் என சொல்லப்படுகிறது. அப்ப வெட்ட வெளி வெட்டுறது இந்த களத்தை இன்னைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய விஷயம்தான் சொல்றேன். கடுமையான வேலை தான் சொல்றேன். ஆனா வெட்டி தான் ஆகணும்னு சொல்றேன். பிற புற விசாரணையை 100% புறம் தள்ள வேண்டும். இங்கு ஏதோ ஒன்று அது நியமித்த வண்ணம் அணுதொடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி எதையும் ஒன்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அவ்வளவுதான். அது அதை பார்த்து கொள்ளட்டும். அதில் ஒரு மீச்சிறு அங்கமாய் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். அது அதன் செயலை கச்சிதமா செய்யும். நான் என் பணி செய்ய வந்திருக்கிறேன். என் பணி என்னை நான் சேர்வதா இருக்கிறது. என்னை கொண்டே, என் முயற்சியின் பேராலே, என் பயணத்தின் பேராலே நான் என்னை அடைதல் தான் ஆத்ம ஞானம் எய்துதல். அப்ப கடுவெளி கடக்கணும், அகம் கடக்கணும். சும்மா கிடையாது. கம் என்று கம்னு அப்படின்னா கிடக்கிறது. அகம்னா கம்னு இருக்காது. முயல் அகன். அங்கு நடராஜ தத்துவத்துல பாத்தீங்கன்னா அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி அப்படின்னா முயலகனம் மிதித்திருப்பார். அந்த முயலும் அகன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அவன் அசைந்து கொண்டே இருப்பான். தான் அசைன்னு வைத்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆசை இசை அப்படியே தொடருது. அசைதல் முயன்று கொண்டே இருக்கும்.
எதை செஞ்சாலும் அதுல பொருந்தாது. எச்செயல்ல இருந்து உன்னை திசை திருப்பிக்கிட்டே தான் இருக்கும். அந்த செயலில் பொருந்த விடாத ஒரு அகம் இருக்கிறது, முயல் அகம். ஆமா, அந்த முயல் அகம் அங்கு அவன் விதிக்கும் பொழுது அவனுக்கு கட்டுப்படுகிறதாம். ஆமா, இந்த பயணத்துல வெட்ட வெளி வெட்டுவதாயினும் அங்கு அகோகம், அங்கு அகம் கடுவெளி கடப்பதாயினும் அல்லது அகோகமாம் சிவோகம் சேர்வதாயினும் எல்லாம் அவன் அருளாலே வாய்க்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவன் அன்றி இந்த களத்தில் உனக்கு வழி துணை யாருமே இல்லை. இம்மை வாழ்வாயினும் மறுமை வாழ்வாயினும் அங்கு ஒருவனின் துணை கொண்டே நீங்கள் வாழ முடியும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அப்ப இந்த நீ ஒரு ஆத்ம பயணத்துல செல்லணும் அப்படின்னா எது ஒன்று எதற்கும் காரணமாக இருக்கிறதோ, எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறதோ, அதனுடைய அருளின் பெயரால தான் நீ அந்த களத்திற்குள் செல்ல முடியும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அகோகம் சேருங்கள். அப்ப அந்த கடுவெளி செல்லணும் அப்படின்னா அந்த முயலகன் அவன் செயலற்று இருக்கணும். அப்பதான் நமக்கு புரியும், பயணம் புரியும். அந்த அகம் சேர்றதுங்கிறதே கிட்டத்தட்ட நான் எனும் தன்மையிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டே பயணிக்கிறது. கற்பூரம் கண்ணுக்கு முன் கண்டே, அவ்வளவுதான். அது தன் அகப்பயணத்தில் இங்கு காற்றடிக்க சுத்த கற்பூரம் கரைய தொடங்குகிறது. அதுதான் அதுக்கு பேர் கற்பூரணம். கற்பூரம் வைத்தான். அதான் அவன் புத்திக்கு பெரும் கற்பூர புத்தின்னு வைத்தான். ஆமா, அப்ப தெரியும் அது பாட்டுக்கு கரைஞ்சு ஒன்றுமே இல்லாம போயிடும். உருகுவதறியாது உருகி விடுவது போல. ஆமா, கரைவதறியாது கரைந்து விடும் அந்த கற்பூரம். அப்படி நீங்களும் அப்படித்தான் சொல்றேன். நீங்க உங்களுக்குள்ள ஆள செல்ல செல்ல அந்த நான் எனும் தன் இருப்பு கரைவதறியாது கரைந்து விடுகிறது. ஏன்னா இது நான்ற பிரக்னி அவஸ்தையின் பெயராலதான் இந்த களத்தை காணுது. நீ யாருன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இருக்கும் இருப்பதும் கருத்ததும் கலந்த மனிதன் நீ. இருப்பு உறக்கத்தின் வேளையில எந்த ஒரு இருப்பு இருக்கும். இப்ப நீ உடைமையாளன் அமர்ந்திருக்க, கண் விழித்து இருக்க, ஒரு பொருளை எடுத்துட்டு போறான், முடிந்தது. நீ இங்க இருக்கிற, எடுத்துட்டு போகும்போது நீ மறுக்கிறாய், தடுக்கிறாய், போராடுகிறாய். ஏன்னா இருப்பில் இருக்கிறாய். என் இருப்பு, அது என் இருப்பு அப்படின்னு நீ இருக்கிற. அப்ப உனக்குள்ள இருக்கிறது இருப்பு. அடுத்தது கருத்து. அப்ப இருப்பும் கருத்தும் சேர்ந்தவன் தான் நீ. இந்த நான் எனும் பிரக்ஞை அவஸ்தை இருப்பு கருத்தில் தான் நிலை நின்று இருக்கிறது. அந்த இருப்பு உணர்வு அப்படின்றது நீ திரிந்து இழந்து கொண்டிருக்கிறாய். ஆனா நீ இருக்க வேண்டியவன் தான். உன்னுள் நீ இருக்க வேண்டியவன். பிறப்புற விஷயாதிகளில் வெளிகளில் இல்லை. மறந்து விடாதீர்கள். அப்ப இந்த இருப்பை நீ கலட்டிட்ட, கருத்தை கலட்டிட்ட அப்படின்னா நீ இருக்கிலே இறக்க கட்டு செத்து திரியும் சிவயோக நிலைக்கு சென்று விடுவாய். இது சொல்லணும், சுகம் பாருங்கள். இது கல்விகளால் அறிவது இல்லை. என்ன கற்றிருந்தாலும் தேனின் சுவையை இந்த அண்டமெல்லாம் ஏடுகளால் நிரப்பினாலும் என் சித்தத்திற்கோ என் நாவிற்கோ தேனின் சுவையை கொண்டு வந்து விட முடிவதில்லை பாருங்கள். அது உன்னுடைய சுய அனுபவமா இருக்கு. ஆமா, அப்ப இந்த நான்ன்றது இருப்பு அகற்றுறது. இருந்துதான் அகற்ற முடியும். ஆமா, கருத்து கறந்துறது. அது கருத்து கடலை வற்றிவிட வேண்டும். ஏன்னா இது அதற்கு தானே வைக்கப்பட்டிருக்குது. இருப்பை கலட்டிட்டா, கருத்தை கலட்டிட்டா நீ ஏகவெளி எழுதி விடுவாய். ஆமா, அதாவது என் கையில ஒரு வித்து இருக்கிறது. ஆமா, ஒரு விருட்சத்தின் நிழலில் நான் அமர வேண்டும் எனில் நான் அந்தரத்தில் தூக்கி எறிவதற்கு இல்லை, அந்த மண்ணில் ஆழ புதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அப்ப என் காலடிக்கும் கீழே நான் ஆழ விதைக்கும் பொழுது 6 மாதத்தில் அந்த மரம் எனக்கு நிழல் தருகிறது. அந்த ஞான மரம் எனக்கு நிழல் தருகிறது. ஆனா அது வரைக்கும் நான் போராடணும், அதை காக்கணும். அப்ப ஆகாசத்தில் விருட்சத்தை நான் காண வேண்டுமெனில் மண்ணிற்கு அடியில் நான் விதையை விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப நான் இங்க சிரம் சீவியா வாழணும் அப்படின்னு நான் எனக்குள் அகமூலம் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆம் செல்வங்களே, நீங்கள் உங்களை நோக்கின பயணத்தில் இருங்கள்.
பிறப்புற வெளி வெட்டுங்கள், கெடுவெளி ஆங்கு கடந்து வையுங்கள். கடுவெளி அத்தனை எளிதாக கடந்து விட முடியாது. அந்த இடத்தில் உனக்கு 100% பேரிரையின் அருள் ஆசி தேவை, வழி நடத்துதல் தேவை. அவன் குளிராத வரை நீ எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாதுங்கிறத மறந்துடக்கூடாது. அவன் நீதி வடிவினன், நியதி வடிவினன், அற வடிவினன். அந்த அறமினும் ஒரு பெயர் தாங்கி இருக்கும் அவன் தன்னுள் சத்தியம் தர்மம் என்ற 2 கூறுகளால் ஆனவன் சிவசக்தி போல. அப்ப நான் அவனை தொழுவது மட்டும் எனக்கு இந்த பயணத்திற்கு உதவாது. அவன் அங்கு தனக்குள்ள நான் இறையே இல்லை, அங்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் கழித்துட்டான், நான் இல்லைன்னு சொல்றான். இவ்விரண்டின் பெயரால மட்டும்தான் என் அருகாமையில் வர வேண்டும். அவ்வளவுதான். அப்பதான் அது கறக்க விடும். ஆமா, புதிதாய் கன்று ஈன்ற பசு தன் கன்று அருகாமையில் வைத்துட்டு தான் பால் கறக்க முடியும். அவ்வளவுதான். கன்றை மறைத்துட்டு அங்க நெருங்கவே முடியாது. அது போலதான் சொல்றேன். அப்ப இந்த சத்திய தர்ம கடைபிடித்தல், நான் அவன்பால் நான் என்னை அழுந்த செலுத்துதல், அந்த நியதியின் கண் குறைந்தபட்ச முயற்சியில் இருத்தல், அவ்விதத்திலே நான் சென்று பழகுதல். இவ்வாறு செல்லும் பொழுது அவன் அகம் குளிர்கிறான், என்னை அவன்தான் விடுவிக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். இந்த நடராஜ தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையில் சங்காரம் அரண் அணைப்பில் அமரும் திரோதாய் அரணடி என்றும் அனுகிரகமே. அங்கு டமருகத்தின் கண் சப்தத்தின் பெயரால் ஓசை வடிவமான பரபிரம்மத்தை வெளியிடுகிறான். தான் நாத வேதம், நாதாந்தன், நாத வடிவினன். அபயகஸ்தத்தின் பெயரால் அருளுகிறான். முடிந்தது. அரணங்கி தன்னில் அறையில் சங்காரம், அங்கு தீயின் பெயரால் நெருப்பின் பெயரால் அங்கு சம்கார தொழிலை புரிகிறான். அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி, அங்கு திரோதாயி மறைக்கிற தொழிலில் ஏந்திய திருவடி அங்கு அருள்கின்ற தொழிலையும், அங்கு அடுத்தது ஒரு கரம் இருக்கும், வீசிய கரம், அது அரணடியை காட்டிட்டு அதுதான் பணிவதே பணி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். இவ்வளவுதான் நிலைப்பாடு. திருவடியே சிவமாவது தெருள், திருவடியே சிவலோகம் சிந்திக்கல், திருவடியே செல் கதி அது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவாளர்க்கே. ஆம் செல்வங்களே. அப்ப அணு 1000 கூறாக்கி அங்க இருக்கான். ஆனா பேரண்ட ரூபனாய் இருக்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கு. இந்த திருவடியை நான் எப்படி காண முடியும்? எங்கோ ஒரு ஆதவன் போல எங்கேயோ இருக்குது அந்த தீச்சட்டி. ஆமா. ஆனா என்னுடைய முடிவு அந்த அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். அதை பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. பிறவாதிருக்க வரம்பிரல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காணாது எப்படியோ அறமார் புகழ் தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் மறவாதிருமணமே. அதுதான்பா உனக்கு நல்ல மருந்து. அறமார் புகழ் தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் மறவாதிருமணமே. இது அந்த அடிக்கமலத்தை நீ மறவாது இருந்த அப்படின்னா அங்கு எங்கேயோ இருக்கிற தீச்சட்டி அங்கு வருகிறது. அந்த ஏந்திய திருவடியை காட்டுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கு. அப்ப அந்த திருவடி காண்றதுங்கிறது என்னுடைய முடிவு. அவ்வளவுதான். அப்ப அது எங்கேயோ இருக்கு. அப்ப அவனே விரும்பி அவன் திருப்பதம் காட்டாத வரை நான் அவன் திருஅடி நீல நிழல் எய்துவதில்லை. நான் அந்த முயலகனை கடந்து அந்த சிவோகமம் அகோகம் சேர்வதில்லை. அப்ப நான் அங்க சேர்றதுங்கிறது சிவன் தீர்மானத்தின் பெயரால தான் அகோகமம் சிவோகம் சேர முடியும். மறந்து விடாதீர்கள். அந்த ஏகாந்தம் சேர முடியும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன். இது ஒரு சூக்கும கல்வி. சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ நம்பவும் தேவையில்ல. நிஜம் இது. நான் சுவைத்த தேன் அது. அவ்வளவுதான். அந்த விதத்தை கூறுகிறோம். அப்ப நம்மளுடைய அகப்பயணத்துல நம்ம செல்லணும் அப்படின்னா இந்த நியதி வடிவில் இருக்கிற அந்த நீதிகளை கடைபிடித்து அவன்பால் ஆழ்ந்து அங்கு அவன் சத்திய தர்மமாய் இருக்கிறான். அவைகளை நான் கடைபிடித்து அல்லது அதற்காக நான்
அந்த பயணத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டு அவ்விதத்திலே நான் ஆளச் செல்ல செல்ல ஒரு நாள் நான் எனும் தன்மை மறந்து நான் அவன் எனும் தன்மை ஆகிறேன். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நான் இருப்பதில்லை. நீ அது ஆகு பொருள், எது ஆகு பொருள், எதை கருதினாயோ, எதை கண்டாயோ, எதை சொன்னாயோ, எதை செய்தாயோ அது ஆகு பொருள். நீ அதன்பால் எரு. சித்தத்தை முழுசா சிவனுக்கு ஆக்கிட்டு காயத்தினால் நீங்கள் சகல கர்மமும் செய்திருங்கள் என்று செல்வங்கள். மறந்து விடாதீர்கள். இது ஒரு அற்புத வாழ்வு. இந்த உடல் அது ஒரு பெரிய தொழிற்சாலை. அதை நம்ம எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கிடக்குது. கை ஒண்ணு செய்யுது, கால் ஒண்ணு செய்யுது, கண்ணு ஒண்ணு காணுது, கருத்து ஒண்ணு நினைக்குது. என் நோக்கம் ஒண்ணு இருக்கு. வெளி உலகத்துக்கு பார்க்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு 3 நோக்கம் இருக்கு. இப்படியே ஒன்றா இருந்திருக்க வேண்டிய நான் இங்கு 5 திக்குகளில் 5 விதமாய் பொறிகள் புலனாதிகள் போல நான் இங்கு பொறிபுலன்களில் நான் விலகி கொண்டிருக்கிறேன், விடுபட்டு கொண்டிருக்கிறேன், நான் விரயமாகி கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. உள்வாங்குங்கள். ஒவ்வொன்றுல இருந்து உள்வாங்க. முதல்ல நாவிற்கு சுவைக்கு அடிமைப்படுறது, அதுல இருந்து உள்வாங்குங்க. இந்த ஒரு இணக்கமான போக்கு, ஒரு தோதான போக்கு, ஒரு சொகுசான போக்கு, ஒரு இதமான போக்கு, இதெல்லாம் 100% தவிர்த்து வையுங்கள். இந்த கழுதை கேட்கறது இதற்கு கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. புழுக்கம் பழக வைங்க, பசிய பழக வைங்க. இதெல்லாம் சில நிலைப்பாடுகளை உள் வாங்குங்க. பசியை ருசிக்க வைங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆயிராது. பசி மாமருந்துன்னு தெரியாததுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்க புற்றுநோய் எல்லாம். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுங்கள். சத்தியம் சொல்கிறேன். பசி மாபெரும் வைத்தியம், மர்ம வைத்தியம். உடல ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த ஏகாதசியமாங்க. சிதக்காயி. ஆமா ஆமா. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு தோதானதையே செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அது கண்டதையே கண்டுகிட்டு இருக்கும், கொண்டதையே கொண்டுகிட்டு இருக்கும், மோகித்ததே மோகித்துட்டு இருக்கும், போகித்ததையே போகித்துட்டு இருக்கும். இது வேறு. அதற்கா நீ வந்திருக்க? இது எந்திரம் தான் முறியடிக்கப்படுமே. முறியடிக்கப்படுமா படாதா? இது வரைக்கும் தூய்த்ததெல்லாம் மொத்தமா நோய் என்ன, வலி என்ன, காயம் என்ன, அங்க உடல் முடக்கம் என்ன, அங்க படுக்கையில கிடத்தி ஒரு கனத்தை யுக பொழுதாக்கி வாழும் காலத்தில் உனக்கு 1000 கோடி நரகங்களை காட்டி பழகிவிடும். என் செல்வங்களை தூக்கி வையுங்கள். எந்த இன்பங்களையும், எந்த துன்பங்களையும் போற்றுங்கள், எந்த மன முறிவுகளையும் போற்றுங்கள், எந்த கசந்ததையும் விரும்பி வையுங்கள். இந்த களத்தினோட தர்மம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தரைக்கீழ் வாழ்க்கை, தலைகீழ் நியதி, இருட்டறையில் விழியிலிருந்து அரசனின் திருட்டு நியதி நீங்கள் கண்டு கொண்டிருப்பது. மறந்து விடாதீர்கள். இனிப்பு இனிக்கும் தேகத்திற்கு பிடிக்கும், ஆனா அது நஞ்சு. கசப்பு உன் தேகத்திற்கு பிடிக்காது, ஆனா அது அமிழ்தம். அவ்வளவுதான். சிரிக்க சிரிக்க சொல்றவன் அழுவுறதுக்கு சொல்லுவான், அழுவ சொல்றவன் சிரிக்க வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம பெரிய மக்கள் சொல்லுவாங்க. இங்க சிரிப்பை பார்த்து, புன்னகையை பார்த்து, அலங்காரம், ஆடம்பரம், படாடோபத்தை பார்த்து நீங்கள் மெய்யான வாழ்விலிருந்து விலகி கொண்டிருக்கிறீர்கள். செல்வங்களை தூக்கி எறியுங்கள். அவர்களை கனவுல கூட நினைக்காதீங்கன்னு சொல்றேன். ஒரு சத்திய வாழ்வு உங்களால வாழ முடியாமே போயிடும். மரணத்தின் தருவாயில அந்த கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும். மரணத்தின் தருவாயில உணர்ந்த உபயோகம் இல்லாம போய்விடும். சாவு போகும்போது சங்கரன்னா வரப்போவதில்லை. அந்த சங்கரன் வருவான். எப்படி வருவான்? சங்காரனாய் வருவான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. இப்பொழுதே துறக்கணும், இப்பொழுதே துறக்கணும், பழகணும். சும்மா எல்லாம் நம்ம பாட்டுக்கு அகோகம் சிவகம் சேர்ந்துட முடியாது. இன்னைக்கெல்லாம் நிலையங்கள்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க, காகிதங்களை வச்சு அதற்கான வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. இல்லை என் செல்வங்களே, அது வேற. அது உனக்குள்ள ஆழ்ந்து தூங்கி போற வித்தை. ஆமா, அங்க இதெல்லாம் விழி திறந்திருக்கும், ஆனா நீ உறங்கி இருப்பாய். விழி மூடி விழித்திருந்த முனைச்சுழி மார்க்கமாய் முனைப்புடன் நீ சிவ தியானத்தில் லயிக்குங்கள். சிவமது யாண்டும் தன்னை காட்டும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். இந்த கோமாளிகளை, நிலையவாசிகளை நம்பாதீர்கள். அவர்களிடத்துல போயிட்டு நீங்க பாவம் சேர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவன் சத்திய தர்ம அற வடிவினான். உன்னால இயன்றதை சகத்திற்கு செய், இல்லாதவர்க்கு செய், இடம் தேடி செய்.
இந்த நல்லவெல்லாம் நல்ல மனம் கொண்டவெல்லாம் ஆத்ம பயணத்துல பெருநோக்கத்தின் போறவெல்லாம் ஒரு கூட்டமா அங்க நின்றுட்டா அந்த தனி மனிதனால் இந்த சகத்திற்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமலே போய்விடும் என் செல்வங்களே. அவர்களுடைய தூய நோக்கமும் அதுதான், மறந்து விடாதீர்கள். உங்களுடைய தூய வாழ்வை அங்கு கலிசடை வாழ்வாக்குவதற்காக அவர்கள் எல்லாம் உங்களை கூட்டம் சேர்த்து அங்கு புதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஞானத்தின் பெயரால். நீ இங்கு சகத்திற்கு பயன்பட வந்திருக்கிறாய், அதே வேளை நீ அகத்திற்குள் பயணிக்க வந்திருக்கிறாய். ஆம் செல்வங்களே, உனக்கு ஒரு குரு தேவை கிடையாது. சத்திய தர்மம் தான் உன் குருநாதன். அதன் பெயரால நீ ஏமாற்றப்பட்டினா விழி திறந்து நீ நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய்ங்கிறது மட்டும்தான் உண்மை. உனக்குள்ளே இல்லையா? முதல் தத்துவமே வைத்தான், கணத்தில் பதி வினா அகம் கேள். அங்க ஒரு பதில் சொல்லும், அங்க ஒரு யானை பதில் சொல்லும், கசம் பதில் சொல்லும். கசம் இல்ல, சகம் பதில் சொல்லும். புறம் தெரிவது சகம், அகத்தில் இருக்கிறது கசம் தான். முயலக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர். நீங்க பாட்டுக்கு அந்த மூடர்கள் இடத்துல இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்குங்கன்னு அவெல்லாம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. நாடக கூட்டாயில போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க செல்வங்களே. உங்களுடைய எத்தனையோ காலம் சென்ற அடியார்கள் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, நாயன்மார்கள் இருக்காங்க, அவதூதர்கள் இருக்காங்க, இறை தூதர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு சத்தியத்தை சொல்லி வைத்திருக்காங்க. அவர்களை கடைபிடித்தும் ஏமாந்து போயிடாதீங்க. அவர்கள் சொன்ன கொள்கையை கடைபிடிங்கள், அதன்படி நிற்க மட்டும் கற்று வையுங்கள். ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஞானம் ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால, அதனால அறியாமையில் இருக்கவனுக்கு அவன் சொல்றதெல்லாம் வேதமாவே புலப்படுகிறது என்று செல்வங்களே. உங்களுக்குள் நீங்கள் அடங்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மனக்குளம் அது தெளியணும். செயற்கையா தெளிய வைக்கவே முடியாது. அப்படியே விடு, அப்படியே விடு. அதுக்குள்ள எல்லாம் தோன்றும். தூங்கி கண்டார் சிவலோகமும் தன்னுள்ளே தூங்கி கண்டார், சிவயோகமும் தன்னுள்ளே தூங்கி கண்டார், சிவ போகமும் தன்னுள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது இவ்வாறு. இந்த முழு முயற்சி நீ விட்டுட்ட அப்படின்னா நீங்க உறக்க நிலைக்கு சென்று விடுவாய், நீ அது ஆகி விடுவாய். ஆம் செல்வங்களே, அதை நான் கேட்டேன் குருநாதத்துல. விதி வலியது அப்படின்னு சொன்னான். ஆம் குமரா, அதெல்லாம் விதியை வெல்வதற்கு இல்லை குமரா. விதி விலக்கன் ஒருவன் இருக்கிறான், அவன் மட்டும்தான் வெல்ல முடியும். கோடியில் ஒருவன் வெல்கிறான், லட்சத்தில் ஒருவன் வெல்கிறான், 1000ல் ஒருவன் வெல்கிறான். என்ன இங்க வாழும் காலத்துல நீ மரணத்தை வெல்லணும். இந்த கணம் நம் மனதார அதை எதிர்பார்த்திருக்கணும். மரணமில்லா பெருவாள் என்பது சலனமில்லா பெருவாள் என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தன். அவ்வளவுதான். ஏன்னா சத்தியமான உன்னை சத்தியமா ஏத்து நான் பயணிக்கிறது, அவ்வளவுதான். அதுல நான் உறுதியா இருந்துக்கிறது. ஆனா இன்று விழித்துட்டேன், என் கடமையை செய்யறது. என்னை செய்த அந்த சீவம், அந்த சிவம் எந்த சீவனிலும் அந்த சிவம் நிறைந்திருக்கிறபடியால் சிந்தையால் காணலால் சொல்லால் செயலால் நான் அவர்களுக்கு அந்த பிரதி உபகாரம் செய்கிறேன். என்னை கடப்பாடு உடையவனாக்கி கொள்கிறேன். என்னால என்ன முடியுமோ அதை இந்த சகத்திற்கு வழங்குகிறேன். எறும்புல இருந்து உன் உறவுகள் தொடங்குகிறது. எறும்பு முதல் யானை வரை எதுவும் உன் உறவு தான். இருக்கிறது எல்லாமே உன்னுடைய சகோதர சகோதரிகள். அவர்கள் உரிமைப்பட்டவன் நீ, அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டவன் நீ. அதுதான் உன்னுடைய பூர்வாங்கம். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. அதனால நீ உனக்குள்ள இருக்கிற அந்த மேலான ஒன்றை அடையணும் அப்படின்னா வெட்ட வெளியே வெட்டிடணும். கடு வெளியே கடந்துடணும். கடு வெளியே நீ கிடக்க முடியாது. வெட்ட வெளி வெட்டுறது அப்படின்னா அந்த உடல் இந்திரியாதிகள் பொறிகள் புலனாதிகள் இவர்களிலிருந்து நீ விடுவிக்கணும். புத்தி சொல்லும் வேணான்னு மனசு போய் அந்த கடையில தான் போய் நின்றுட்டு இருக்கும். மன்னித்துக் கொள்ளுங்க, இன்று ஒரு நாள் மட்டும் உண்டு விடுகிறேன், இப்படி போய் நின்றுகிட்டு இருக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும். புத்தி எதிர் திசையில் அழைத்து செல்லும், மனம் அந்த திசையில் அழைத்து செல்லும். அப்ப இந்த வெட்ட வெளி வெட்டுறது அப்படின்னா இது நான் நிறுத்துறது. இது விரல் கடை அளவு தானே இந்த சுவை சுகம், அவ்வளவுதானே. அதுக்கு கீழே சென்றுட்டு அதுக்கு பேர் வேற. உயிர் சத்தும் அங்க வளர்ச்சி உயிர் வேதியா மலமா போயிடும், அவ்வளவுதானே. இந்த ஜாலத்திற்காக இந்த உலகம் வேதிகளை விரும்பி உண்கிறது. கேட்டா படித்தவர்கள்னு சொல்றாங்க, தன் பிள்ளைகளுக்கு தன் வாரிசுகளுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. இங்க மலடு பாஞ்சுக்கிட்டு இருக்கு மரபணுவே.
நோயாளி ஆகி கொண்டிருக்கின்றனர். அங்க மருத்துவமனைகளும் கல்வி கூடங்களும் ஆன்மீக நிலையங்களும் பெருகிக்கிட்டே இருக்கு. இல்லையேன்னு சொல்லுங்களே, போதும் ஏமாந்ததுன்னு சொல்றேன். ஆமா, உங்களுக்குள் நீங்கள் பயணிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுங்கள், எளிமையான உணவை தேர்ந்தெடுங்கள். நம்மளுடைய மரபு வழி பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார செயல்களை, கலாச்சார உணவுகளை மேற்கொள்ளுங்கள். மருந்துங்கிறதே உணவில் இருக்குது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு நஞ்சுல்லா உணவே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு செல்வங்களே. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆம், அது கட்டமைப்பு. உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. அங்க ஒரு மேடை, அது ஒரு ஆலயம். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. உன்னை ஒரு ஆளுன்னு மதிச்சு உனக்கு ஒரு உயிர் கொடுத்தான் பார். இயல்பு அன்பு இன்ப ஆனந்த உணர்வோடு மழலையான தானே வைத்தான். எதையா எதையுமே நீ பெறாது போனாலும் இந்த இயலை தக்க வைத்திருக்கலாம்ல. இந்த விடாது விடலை வந்தது, அறிவு வந்தது, எதிரில் துர்போதனை வந்தது, சுய கருத்து கிறுக்கு வந்தது, இதெல்லாம் வந்தது. இயலை தொலைச்சிருச்சு, அன்பை தொலைச்சிருச்சு, இன்பத்தை தொலைச்சிருச்சு, ஆனந்தத்தை தொலைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு வரட்டு வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் செல்வங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சதானந்தத்தில் நிலை பெற வேண்டியவர்கள். அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க என் செல்வங்கள். நீங்க இப்படியே விட்டுட்டீங்கனாலும் உங்க மனம் தெளிஞ்சிரும். கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரை, கோயிலும் மும்முளி குளங்களும் மும்முளி, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 உஸ்பம் சாற்றிய முனமுனன்று பேசும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள் இருக்கை, சுட்ட சட்டி சரட்டுவம் கரிச்சுவை அறிமா. இது சமைக்க பயன்படுத்தின பாத்திரம். அது அந்த பாத்திரம் தெரியுது, சமைக்கப்படும் பொருள் தெரியல, அவ்வளவுதான். இந்த பாத்திரம் என்று அதை சுவைச்சிட முடியாது. நீ சமைக்கிற பாத்திரம், அதை உண்டுட்டா நீ எப்படி சாப்பிடுவ? நீ இதுவரைக்கும் கண்டதெல்லாம் எதுவுமே உதவாது. எந்திரத்திற்கான இயக்கத்திற்கு தேவையான மூலப்பொருள் தான் அது. அவ்வளவு மதி போதுங்கிறேன். அந்த ஜாலத்தில் வண்ணத்தில் இன்னும் அதெல்லாம் போட்டோம். நீங்கள் விடுபடுங்கள் என் செல்வங்கள். எல்லாம் சிந்திங்க. சிறப்பு. உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உத்தமன் உங்களுக்குள் தரிசனம் தர தயாராக இருக்கிறான். சிவமங்கலம்.